Hi guys. Today Pythonல functions பத்தி பார்க்கலாம். There are two type of functions in Python. ஒன்று built-in function, next பார்த்தீங்கன்னா user defined functions. Built-in functions பார்த்தீங்கன்னா lower, upper case convert பண்றது, length கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய functions, string functions, array functions, அந்த மாதிரி tuple size கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே பைத்தானோட பில்டின் ஃபங்க்ஷன்ஸ். இதே மாதிரி நம்மளாலையும் யூசர் we can also able to define our custom functions. So first of all ஃபங்க்ஷன்னா ஒரு block of statement that will be executed when it is called. அதே மாதிரி function will accept ஓகே ஃபங்க்ஷனுக்கு வந்து we can pass arguments, நம்ம டேட்டா பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் சம்டைம் இட் மை ரிட்டர்ன் வேல்யூஸ் டு அஸ், பேக் டு அஸ். நம்ம யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். டெஃப்ங்கிறது கீவேர்டு. ரெண்டாவது வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேமை வந்து கொடுக்கணும், ஃபங்க்ஷன் நேம். அடுத்து பேராமீட்டர்ஸ், இட்ஸ் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், எல்லாம் விட்டுறலாம். இது வந்து டேட்டா பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது அந்த ஃபங்க்ஷனுக்கு. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஒரு ஆப்ஷனல். இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் இக்னோர் இட். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ஏதாவது வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, இல்லை வேல்யூ ரிட்டர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ரிட்டர்ன் அந்த வேரியபிள் ஆர் வேல்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் வித் பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் that will return the value to us, default parameters. It means நீங்கள் வேல்யூ கொடுக்காட்டியும் டிஃபால்ட் வேல்யூ அதுவே இட் வில் டேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து ஃபங்க்ஷனில் நான் நேம் ஏஜ்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஜ்னு சொல்லி தான் நீங்கள் மாற்றி அனுப்புகிறீங்க, நேம் மாற்றி அனுப்புகிறீங்க. ஸோ கீவேர்ட் கொடுத்துட்டு வேல்யூ கொடுக்கறதுனால எக்ஸாக்டாக, அதாவது இது இந்த ஆர்கியூமெண்ட்ஸோட ஆர்டரை மாற்றினாலும் பட் நீங்கள் கீ வேல்யூ பேரா கொடுக்கறதுனால கரஸ்பாண்டிங் வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். இது வந்து மல்டிபிள் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ்பாங்க. டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா, சிங்கிள் ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸ், டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு சினாரியோ இப்போ ரெக்யர்மெண்ட் என்னன்னா, ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனில் வந்து டைனமிக்காக நீங்கள் ஒரு 100 ஐட்டம்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் வாங்குறீங்கன்னா அந்த 100 ஐட்டம் இல்லை ஒரு ஐட்டம் இல்லை 10 ஐட்டம் டைனமிக்காக எத்தனை ஐட்டம் கொடுக்குறீங்களோ அத்தனை ஐட்டத்துக்கு பில் ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? இட் வில் ஜென்ரேட் இன்வாய்ஸ் ப்ளஸ் கஸ்டமர் டீட்டெயில்ஸையும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஓகே, அது டைனமிக்காக இருக்கும். அதுக்கு வந்து மல்டிபிள் பொசிஷனல் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி மல்டிபிள் கீ வேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸை பற்றி யூஸ் பண்ண போகிறோம். டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? மீன்வைல் இந்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம வந்து ஃபங்க்ஷன் வித் ஆர்கியூமெண்ட்ஸ், வித்தவுட் ஆர்கியூமெண்ட்ஸ், டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், கீவேர்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஃப்ங்கிறது கீவேர்டு, ரெண்டாவது ஃபங்க்ஷன் நேம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட், மல்டிபிள் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுறதுனால கீவேர்டு ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. ஆக்ஸ்னு வச்சுக்கோங்க அதை. ஓகேங்களா? ஸோ கோலங்கிறது இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஒரு சின்ன ஃபார்மேட்டோட போகலாம். ஆர்குமெண்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஓகே, ஃபங்க்ஷன் நேம் அப்புறம் அந்த பேராலிசிஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெத்தட் வில் பி கால்டு. ஓகேங்களா?
இப்போ இதில் தான் நம்ம வந்து வேரியபிள் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் ஒரு ஐட்டம். இப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட் சொன்னாங்க கரெக்டாக. பொசிஷனல் ஓகேங்களா. பொசிஷனல் ஆர்குமெண்ட் வந்து எப்படி ட்ரீட் ஆகும்னா ட்ரிப்பிள் மாதிரி ட்ரீட் ஆகும். அதாவது லிஸ்ட் அன்மாடிஃபையபிள் லிஸ்ட், அதுதான் ட்ரிப்பிள்ங்கிறது. ஸோ என்னன்னா ஒரு நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட் கமா செப்பரேட்டடாக நீங்கள் அனுப்பினாலும், நான் சொல்லணும் டைனமிக்கா இது ஒரு ஐட்டம் சொல்லிட்டு, இது ஐட்டம் 4, ஐட்டம் 5, ஐட்டம் 6, ஐட்டம் 7, தென் புக், வேற என்ன வச்சுக்கலாம், இங்க், பேப்பர் for 3 rupees, pen ஒரு 12 rupees, book ஒரு 50 rupees, 25 rupees. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 ஐட்டம்ஸ் ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 5 ஐட்டமே இது எப்படின்னா ட்ரிப்பிளில் தான் ட்ரீட் பண்ணும். இது எல்லாமே ஒரு ட்ரிப்பிள் 3, ஐட்டம் 4, ஐட்டம் 5. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரிப்பிள் இருந்ததுன்னா அந்த நம்ம ட்ரிப்பில் வந்து நமக்கு எப்படி ஐட்ரேட் பண்ணது தெரியும். ஜஸ்ட் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணுவோம், ஃபார் லுக் தான் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஃபார் இது ட்ரிப்பிள் இன் இந்த எங்கே இருக்க இந்த ஆர்ஸில் தான் இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த ட்ரிப்பிளை எடுத்துட்டேன். இந்த ட்ரிப்பிள் எங்கே வச்சுருக்கோன்னா இது வந்து டிக்ஷனரியாக மாறுது கரெக்டாக. ட்ரிப்பிளில் வந்து டிக்ஷனரியாக மாறுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேஷ் டி இது எல்லாமே ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ரிப்பிளாக இருந்தது. ஆர்ங்கிறது வந்து ட்ரிப்பிள். இதை நான் வந்து டிக்ஷனரியாக மாற்றிட்டேன். அப்போ டிக்ஷனரியாக மாற்றிட்டு நான் ட்ரிப்பிள் ஆஃப் டிக்ஷனரி லிஸ்ட் இதுதான் அது. ஓகேங்களா. இப்போ டிக்ஷனரி ஐட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார் கீ வேல்யூ, இது ஒரு கீ வேல்யூ பேரு டி டாட் ஐட்டம்ஸ், அவ்வளோதான். எஃப் ஓகே. ஓகே, ஸோ என்னன்னா ஒரு டைட்டில் என்னென்ன ஐட்டம்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் நம்ம கஸ்டமர் பிரிண்ட் பண்ணல. மீன்வைல் நம்ம எவ்வளோ எரர் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சி ஓகே, இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்த ஒவ்வொரு ஐட்டம் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் டீட்டெயில்ஸையும் பிரிண்ட் பண்ணிடுவோம். கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அனுப்புறது வந்து கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ்னாலே நான் அப்ளை சொல்லிட்டேன். டேரக்டாக நேம் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு கஸ்டமர் நேம். ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் ஒரு கீ ஒரு வேல்யூ இருக்குது. கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு 10 கொடுத்தாலுமே அந்த 10மே வந்து இந்த கேஆர்ஸ்ங்கிறது தான் இது வந்து இதாக இருக்கும். கஸ்டமர் ஏஜ் கொடுத்து ஒரு 30. இப்போ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். பிரிண்ட் பிஆர்ஐஎன்டி பிரிண்ட் கீ ஆர்க்ஸ். லெட்ஸ் ரன் திஸ் ப்ரோக்ராம். சி ஒரு டிக்ஷனரி மாதிரி வருதா. ஸோ
இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் கேஆருக்கு வந்து டிக்ஷனரியா இருக்கும். டிஐசிடிஎன்ஏ அதுவாய் ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க இதை பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். இது ஒரு ட்ரிப்பிளா பிரிண்ட் ஆகும். ட்ரிப்பிள் ஆஃப் டிக்ஷனரியா பிரிண்ட் ஆகும். நம்ம டேட்டா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சி ட்ரிப்பிள் ஆஃப் டிக்ஷனரியா பிரிண்ட் ஆயிருக்கா? இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா எப்படி கொடுத்தேன்னா இந்த மாதிரி கொடுத்தேன். இது ட்ரிப்பிள் ஆஃப் டிக்ஷனரி ஜஸ்ட் டிக்ஷனரி. ஓகே, as of now I'll just comment this எப்படி இருக்கான்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ எனக்கு வந்து என்னன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸும் கிடைச்சது. கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரி. டிக்ஷனரிங்கிறதுனால ஜஸ்ட் நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியும். ஓகே, 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 ஜிஎஸ். ஓகே, லெட்ஸ் சி. லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் பிரிண்ட் ஆயிடுச்சு அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஐடி, ஹோம் அண்ட் தென் லீட். ஓகேவா? ஓகே, ஓகே. லைட்டாக ஃபார்மேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. வில் டூ த ஃபார்மேட்டிங் ஆல்சோ. ஸ்டார்ட் கிரியேட்டிங். ஓகே, ஓகே. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நான் ஜஸ்ட் என்ன அதை ஃபார்மேட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா காமிக்கிடுங்க. இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர், லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இடையில ஒரு கேப். அப்போ தான் நமக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு வி ஹேவ் 5 ஐட்டம்ஸ் அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்துட்டோம். பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இதுதான் லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் பண்ணது. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் பண்ண உடனே எனக்கு ஒரு நியூ லைன் வேணும். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். போட்ட நியூ லைன் சொல்லிட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டு கீழே வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபார்மேட்டாக வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ஒன் திங் பார்த்தீங்கன்னா, நான் காஸ்ட் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தான் பார்த்துருக்கேன். டோட்டல் காஸ்ட் வந்து ஐ டிட்ன்ட் புட் ரைட். ஸோ வில் ஃபைண்ட் அவுட் த டோட்டல் காஸ்ட் ஆல்வேஸ். காஸ்ட் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் 0ங்கிறத இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இங்கே தான் காஸ்ட்டோட வேல்யூ வரும். கரெக்டாக ப்ளஸ் ஈக்குவல் டு ஏஎல்வி வேல்யூ. ஓகே, ஆனால் இந்த கீ வந்து காஸ்ட்டாக இருந்தால் தான் அதை ப்ரிண்ட் பண்ண. ஏஎஃப் டாட் லோ ஏ இது வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சிஓஎஸ்டி. காஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டோட்டல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ண. ஃபைனலாக வந்து நம்ம will do this also. Okay, let's see. Total cost. Okay. Let's see. We'll run the program. And yes, I have printed total cost. But மேலே ஒரு ஸ்பேஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. கரெக்டா? print. See, இப்போ ஓரளவு ஃபார்மேட் நல்லா இருக்கா? 95 ருபீஸும் காமிக்குது. 25, 75, 75, 78, 90. Okay, 75, 78, 80, 90, 95. எஸ், டோட்டல் காஸ்ட்டும் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இது ஒரு சிம்பிள் இன்வாய்ஸ் ஜென்ரேட்டர் ப்ரோக்ராம். இப்போ இதில் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு 2 இதை தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே 8 ரூபா தான் நம்ம காசு. கரெக்டாக பாருங்க, இது டைனமிக்காக இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ அதுதான் இது. இந்த டைனமிக்காக நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வேல்யூஸ் ட்ரிபிள் ஆஃப் டிக்ஷனரி வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்பஸ்க்காக தான் மல்டிபிள் பொசிஷனல் ஆர்கியூமெண்ட்ஸும்
இந்த மல்டிபிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸும் யூஸ் ஆகுது. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் புட் த டேட்டா பேக். இப்போ நீங்க நார்மலா இது வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு பார்த்துருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நியூ விஷயங்கள் நிறைய பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்க ஃபார்மேட் பண்றதுக்கு /n கொடுத்தீங்கன்னா அதை நியூ லைன் சொல்லுவாங்க. நியூவா புதுசா ஒரு லைன் வந்து அது கொடுக்கும். இந்த இடத்துல நான் நியூ லைன் ஜென்ரேட் பண்றேன் கரெக்டா. இதுக்கு நீங்க எப்படி கொடுத்தாலே போதும். நியூ லைன்ங்கிறது இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் அஸ். ஓகே, இது ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ். இதே மாதிரி வித் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். டெஃப் ஜெனரேட் டெக்கரேட்னு வச்சுக்கோம். டெக்கரேட் what we are going to decorate. ஓகே ரைட். ஸோ இப்போ டெக்கரேட்ங்கிறத கால் பண்ணா பண்ணிடும். பட் இதுகிட்ட என்னன்னா நம்ம கிட்ட வேல்யூ வேணும். டெக் கமா கவுண்ட், எத்தனை டைம் கவுண்ட் பண்ணணும். டெக் அண்ட் தென் கவுண்ட். ஓகே, டெக்கரேட். இதுக்கு மேலே நம்ம ஜஸ்ட் டெக்கரேட்டை கால் பண்ணாலே போதும். டெக்கரேட் 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 decorate decorate, but I don't know if this function will execute or not. Let's see. Yes, it is not executing. We are getting error. Decorate. Yeah. The problem is we have a star here. நம்ம comma யூஸ் பண்ணணும். 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம் கரெக்டா. சாரி, my mistake. decorateங்கிற ஃபங்க்ஷன் will accept 2 arguments. நான் அதை ஸ்டார் போட்டேன். கமா போட்டிங்கன்னா it will work out. வேற எங்கெல்லாம் நம்ம டெக்கரேட் யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். And here we are using it. Here we are using it. Let's see, it's working now. Okay, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ சேம் வேல டெக்கரேட் அதே தான். டிஃபால்ட் பேராமீட்டரை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. டெக்கரேட்ங்கிறது வந்து ஓகே என்னன்னா ஈக்குவல்னா ஆல்வேஸ் வச்சிருக்கணும். அதேமாதிரி கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் 30 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ திஸ் வாட் இட் வில் டூ. இது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபங்க்ஷன் தானே கால் பண்ணுறீங்க. இதுக்கு பதிலாக டெக்கரேட் இப்படின்னு கால் பண்ணாலே போதும். இது டிஃபால்ட் வேல்யூவாக ஈக்குவல் இருக்கு, 30 டைம்ஸ் கவுண்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கு. அப்போ இதையே இது வந்து இட் வில் டூ ஃபார் அஸ். வாங்க லெட்ஸ் எக்ஸிக்யூட் தி ப்ரோக்ராம். சி இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஸோ நான் இவ்வளோ சிம்பிளாக பாருங்க, டிஃபால்ட்டாக நான் ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டேன்னா டிஃபால்ட் பேராமீட்டர் இருக்கக்கூடிய ஐ மீன் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய மெத்தடை இந்த மாதிரியே கால் பண்ணிக்கலாம். நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணலன்னா இங்கே டிஃபைன் பண்ண வேல்யூ வில் பி அசைன்டு. ஓகேவா. அதே மாதிரி இது ஒன்று மட்டும் இல்லை, ஆஃபாக கூட நம்ம அனுப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவுண்ட் வந்து 30 டைம்ஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் அனுப்புனீங்கன்னா இந்த டெக்கரேட்டோட அந்த அண்டர் ஸ்கோர் மட்டும் இட் வில் ஒர்க் அவுட். ஓகே, லெட்ஸ் see that too. See, it is working fine. ஸோ ஒரு பேராமீட்டர் அனுப்பினாலும் இன்னொரு பேராமீட்டர் அனுப்பலாம், அப்புறம் அந்த பேராமீட்டரோட டிஃபால்ட் வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ ஃபங்க்ஷன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ், வித் ஆர்குமெண்ட்ஸ், இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதை ரிவர்ஸ்லையும் போடலாம்னு அப்படிலாம் சொல்லியிருந்தேன்ல. இது வந்து என்னது, டெக் கரெக்டா. டெக் இதே மாதிரி COUNT கவுண்ட் சொல்லிட்டு ஒரு 40. இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் கொடுத்தாலும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக இது கீவேர்ட் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. சி இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஓகே ரிவர்ஸில், அதாவது ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன் கமா கவுண்ட்னு இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம கீவேர்டு கொடுக்கறதுனால ஃபங்க்ஷன் வில் நாட் த்ரோ எரர்ஸ் லைக் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாவில் நீங்கள் இன்டீஜர் ரெண்டாவது ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தீங்கன்னா இன்டீஜர் ஸ்ட்ரிங் தான் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ண மாட்டீங்கன்னா ஜாவாவால் அந்த மெத்தடை வந்து இன்வோக் பண்ண முடியாது.
பட் பைத்தான்ல அப்படி கிடையாது. நீங்க கீவேர்ட் ஆர்குமென்ட் சொல்லுவாங்க. கீவேர்ட் குடுத்து நீங்க அதோட வேல்யூ குடுக்கும்போது கரஸ்பாண்டிங் கீவேர்ட்ல அசைன் ஆயி அந்த மெத்தட் வில் பி இன்வோக்டு. ஓகே. தட்ஸ் ஆல் கைஸ். ப்ராக்டிஸ் செஷனுக்கு வருவோம். நீங்க வேணா வீட்ல இந்த பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது, ரிவர்ஸ் ஸ்ட்ரிங், கால்குலேட் ஃபேக்டோரியல், ஃபைண்ட் லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ், அடிஷ்னல் அர்த்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பைத்தான்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்க ப்ரோக்ராம்ஸை செக் பண்றேன். ஓகேங்களா? That's all, guys. Don't forget to like, subscribe, and share this video. Next video பார்க்கலாம். Bye, guys.